ஹாய் ஹலோ விவோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியினுடைய இன்றைய கரண்ட் அப்டேட். இன்று காலையில் நடந்த டிடிடியினுடைய டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம். டிடிடியினுடைய இஓ முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் ரிலீஸினுடைய இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால திருமலா திருப்பதிக்கு வரக்கூடிய அதிகமான பக்தர்களுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸு பண்ணியிருக்கிறதாகவும் அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் செய்து கொடுக்கப்படும்னு டிடிடி இஓ சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்த நாட்கள் சம்மர் வெக்கேஷன் டேஸ். இந்த நாட்களில் திருமலையில் பக்தர்களுடைய ரஷ் அதிகமாக இருக்கிறதுனால சர்வ தரிசனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டோக்கன்ஸை அதிகம் பண்ணி டிடிடி விஐபி பிரேக் தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், டூரிசம் கோட்டா, வெர்ச்சுவல் சேவா ஆகியவற்றில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. திருமலையில் உள்ள 75,000 ரூம் ஃபெசிலிட்டிஸில் 85% அதாவது 45,000 டிவோட்டீஸ்க்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கும். இந்த 45,000 ரூம்ஸும் பார்த்தோம்னா ஒரு சாதாரண பக்தருக்கு மட்டுமே வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருமலையில் ரூம் அக்கமடேஷன் குறைவாக இருக்கிறதுனால திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழ் திருப்பதியில் போய் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. திருமலா திருப்பதியிலையும் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி டெம்பிள்லையும் நடக்கக்கூடிய ஸ்ரீ அன்னப்பிரசாதம் அது அந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா ஜிடி டெம்பிள் அதாவது கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்லையும் இந்த நித்திய அன்னப்பிரசாதம் வழங்கும் ஸ்கீம் பிப்ரவரி 29ஆம் தேதியிலிருந்து ஜிடி டெம்பிள் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்லையும் வழங்கப்பட்டு கொண்டு வருது அப்படின்னு டிடிடியுடைய இஓ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதியில் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்சவமும், மார்ச் 8ஆம் தேதி கோகஸ் தீர்த்தத்தில் மகா சிவராத்திரியும், மார்ச் 25ஆம் தேதி தும்புர தீர்த்தம் முக்கட்டியும் நடைபெறப் போகுது. எஸ்பிபி அந்த யூனிவர்சிட்டி எஸ்பிபி சேவா யூனிவர்சிட்டியில் மார்ச் 20ஆம் தேதி அமலகா ஏகாதசியும், 25ஆம் தேதி லக்ஷ்மி ஜெயந்தியும், ஏப்ரல் 2ஆம் தேதி சீதா லக்ஷ்மி ஜெயந்தியும் செலிப்ரேட் பண்ண போகிறதா டிடிடி இஓ இன்று காலையில் நடந்த டயல் யுவர் இஓ ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவம்னு பார்த்தா ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரா டெம்பிள்லையும் ஸ்ரீ சீனிவாசா மங்காபுரத்துலேயும் ஆண்டு பிரம்மோற்சவம் பிப்ரவரி 29ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும், ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம் திருமலையில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளில் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெறப் போகுது. இது மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொண்டைமான்புரத்தில் மார்ச் 9லிருந்து 17ஆம் தேதி வரைக்கும், தரிகொண்டா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிளில் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெறதா டிடிடியினுடைய இஓ கூறியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் அதாவது லாஸ்ட் மந்த் பிப்ரவரி 2024 பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களுடைய எண்ணிக்கை 19.06 கோடி. மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த மொத்த உண்டியல் காணிக்கை 111.71 கோடி. லட்டு சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னா 95.43 லட்சம். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களினுடைய எண்ணிக்கை 43.61 லட்சம். கல்யாண கட்டா கொடுத்த பக்தர்கள் 6.56 லட்சம் பக்தர்கள் கல்யாண கட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு பிரம்மோற்சவம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த டெம்பிளில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா மார்ச் மாதம் போகக்கூடிய மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் இந்த நாட்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்ச் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு முறை கூட சொல்லலாம், மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, மார்ச் 25
தும்புர தீர்த்த முக்கொட்டி. வருடாந்திர தெப்போற்சவம் மார்ச் 20 முதல் 24. மார்ச் 24ஆம் தேதி பௌர்ணமி அன்று கருட சேவா. எஸ்விபி சேவா யூனிவர்சிட்டியில் அமலாக்கா ஏகாதசி மார்ச் 20. லட்சுமி ஜெயந்தி மார்ச் 25. சீதாலக்ஷ்மி ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. திருமலையில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமி பிரம்மோற்சவம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது. ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிளில் மார்ச் 8 to 16 ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெறப் போகுது. தரிகொண்டா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிளில் மார்ச் 16லிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறப் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.